Hi, welcome to Audience Point of View. நம்மளோட இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவிலே நம்மளோட நிறைய மிஸ்டேக்ஸான பிளேசஸ் நிறைய இருக்கு, மிஸ்டேக்ஸான இடங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையுமே மிஸ்டீரியஸ்னா அப்பா எத்தனையோ இருக்கு, டெம்பிள்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களை பெல் பட்டனே கொடுங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களை மாதிரி இனி நிறைய பேருக்கு ஷேர் ஆகி ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணலாம், வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னன்னா திகம்பர மடம். திகம்பர மடம்ங்கிற ஒரு சித்தர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மடம் அது திருநெல்வேலியில் இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ திகம்பர மடம் திருநெல்வேலி பக்கத்தில் சித்தர்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் திகம்பர மடம்ங்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு பரிதாபமான ஒரு வரலாறு அந்த இடத்துக்கு இருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்து அந்த இடத்துல அங்கே வாழ்ந்துட்டு இருக்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துல பரமரக்ஷாங்கிற ஒரு ஆத்மா அந்த இடத்துல இருக்குன்னு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. பரமரக்ஷாங்கிற ஒரு ஆத்மா அந்த இடத்துல வாழுதுன்னு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவுமே நம்புறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இப்போ இங்கிருந்து இந்த காலகட்டத்திலிருந்து ஒரு 1000 வருஷம் பின்னாடி அந்த மாதிரி போகும். அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அங்கே ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஒரு ராஜாவோட ஆபரணத்தை ஒருத்த திருடிடுறான். அவன் யாருன்னு அந்த ராஜா கண்டுபிடிச்சு அவனை அதே இடத்துல கொன்னு புதைச்சிடுறாரு. ஸோ நீ கொண்டு புதைச்சதுக்கு அப்புறமா அந்த ஆவி அவனோட ஆத்மா சாபத்துக்கு ஆளாகி அந்த மடத்திலேயே இருந்தது. ராஜா அவனை கொன்னு அந்த மடத்திலேயே புதைச்சிடுறாரு. ஸோ அவனோட ஆத்மா அந்த மடத்திலேயே புதைச்சிடறாரு. அந்த சித்தர்கள் எல்லாம் வாங்கினா அவனோட சாபத்துக்கு ஆளாகி அது அதே மடத்திலேயே ஆத்மாவா அது சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த ஆத்மாவோட கோபம் ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆத்மாவோட கோபம் ரொம்பவுமே உக்ரமா ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த இடத்துக்கு அந்த மடத்துக்கு போனவங்க பல பேர் கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுல ஒருத்தர் ஒரு இந்த ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் அந்த இடத்த ஆய்வு பண்றதுக்கு வேண்டி போறாங்க. அவர் அந்த இடத்துல ஒரு நாள் தங்கி அதை ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு நாள் தங்கும் போது அவருக்கு ஒரு மர்மமான சத்தம், அதே மாதிரி ஒருத்தர் அங்கிருந்து இங்கிருந்து வெளியே போன்னு சொன்ன மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இரவு ஃபுல்லா அவருக்கு இப்படியே தான் அவருக்கு போயிருக்கு. ஸோ அடுத்த நாள் அவர் ஒரு ரொம்பவுமே முடியாம உடம்பு சுத்தமா சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஸோ அந்த இடம் ரொம்பவுமே ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ்ன்னு ரொம்பவுமே அவங்க அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமா அந்த மக்கள் ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாயங்கால நேரம் ஆயிடுச்சுனாலே அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது, அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவுமே ஆழமா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவங்க ரொம்பவுமே ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி இவர் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய ஆய்வுகள் செய்யறாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு வாட்டியுமே ஆய்வு செஞ்சப்போ பல அமானுஷ்யமான சத்தங்கள். அந்த பயத்துல மக்கள் எல்லாருமே சாயங்காலம் ஆயிடுச்சுனாவே அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாதுன்னு அங்க எல்லாருமே ஒரு முடிவுல இருந்தாங்க. போனா நம்ம செத்துருவோம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால சாயங்காலம் ஆயிட்டாலே அங்கிருந்து யாருமே அந்த இடத்துக்கு அவங்க வீட்டுல இருந்து யாருமே அந்த இடத்துக்கு இல்லை அந்த இடத்த கிராஸ் பண்ணியோ போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்த பத்தி எனக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்க இது எல்லாமே இது ஒரு கதை நினைச்சீங்கன்னா சத்தியமா அது கதை இல்லை. பட் ஆனா அங்க வாழ்ற மக்கள் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நம்ம போனாலே நம்மளோட உயிருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா அவங்க நம்புறாங்க. பட் எனக்கு இதுல இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இன்னொன்னுமே சொல்லியிருக்காங்க,
அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இருந்தவரே அந்த படுத்த படுக்கையிலுமே அவர் வந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும் போது அங்கிருந்த ஒரு விசித்திரமான மிருக சத்தம், அந்த மாதிரி என்ன நிறைய பேர் யாரும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சா அந்த மடத்துல. ஸோ அந்த அளவுக்கு அமானுஷியமான மடம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு மடத்துல உங்களை கொண்டு போய் விட்டா நீங்க போவீங்களா? கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை பற்றி நீங்கள் ரொம்பவுமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இது நல்லா இருந்துச்சுன்னா நான் இதே மாதிரி நிறைய விஷயத்தை நான் பற்றி கண்டினியூ பண்ணி நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அண்டர் தென் பாய்.